நம்மளுடைய முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு கடவுளுக்கு விளக்கு போடணும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் எந்த கோவிலுங்கிறது யாருக்குமே தெரியாது. 2000 பிறந்திருப்பாரு, ஒருத்தர் 69 பிறந்திருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரே கோயில் வராது. அப்போ அவங்களுடைய ஜாதகத்துல மட்டும் எந்த கோவிலுங்கிறத முதல் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 2ஆம் பாவம் முடக்குக்குன்னே கரெக்டான ஒரு பரிகாரத்தை நீங்கள் எடுத்து அந்த வாழ்க்கையை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். உங்களுடைய பேஸ் உலகத்துக்கு தெரியும், உங்களுடைய பேச்சு அரங்கேற்றத்தில் இருக்கும். எல்லாமே உங்கள் ஜாதகத்து 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, கல்வி, பணம், பேச்சு, திறமை எல்லாமே 2ஆம் பாவம் தான். அது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆயிடும். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமும் ஆதிகால பரிகாரத்தோட இந்த முடக்கு தோஷத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2ஆம் பாவம் முடக்கு தோஷம். ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னா என்ன, இந்த முடக்கு தோஷத்தினால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் நம்ம ஜாதகத்தில் கர்மவினை தோஷங்கள் இருந்திருக்கும். அந்த கர்மவினை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த முடக்கு தோஷங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. இந்த முடக்கு தோஷம் 2ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் யாராவதுக்கு ஒரு முடக்கு தோஷம் இருக்கும். இந்த 2ஆம் பாவம் முடங்கிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சிரமப்படுவாங்கங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். இந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவம் முடங்கிட்டா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மம் என்ன பண்ண அப்படின்னா, நம்மளுக்கு எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும். வருமானம் இல்லையேங்கிற கவலை தான் வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்போ இந்த வருமானம் இல்லைங்கிற கவலை ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது அல்லவா. நம்ம முன்னோர்களுடைய கர்மாவை நம்ம தேய்க்கணும் அல்லவா. நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மாவை நம்ம தேய்க்கலைன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி போவீங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷங்கிறது 2ஆம் பாவம் ஒருத்தருக்கு முடங்கிருச்சுன்னா அவர் வாழ்க்கையே முடங்கிடும். அப்போது அந்த ஜாதகத்துக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 2ஆம் பாவம் முடங்கிட்டா 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். மெயினாக 2ஆம் இடம் தான் பணம். ஒரு மனிதனுக்கு உழைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பணம் வரக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டால் 2 தான். அப்போ அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடம் பணம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. அப்போ ஒருத்தருக்கு 2ஆம் இடம் முடங்கிருச்சுன்னா 12 ராசியில் 2ஆம் இடம் தான் முடக்கு தோஷம். இந்த முடக்கு தோஷங்கிறது எங்கிருந்து வருதுன்னா, சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசிகள் முடக்கி போகும். அப்போ சூரியன்னா யார்? அப்பா. அப்பாவோட உயிர் கருவோய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தானே ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிரும். பிறக்கும் போது உருவாகாது, விதைக்கும் போதே உருவாயிரும். அப்போ இந்த கர்மா நம்ம ஜாதகத்தில் முடக்கு தோஷத்தில் 2ஆம் பாவம் என்ன சாதாரண விஷயமா? 2ஆம் இடம் தான் நம்ம முகம். இந்த உலகத்தை நம்ம காமிச்சு கொடுக்கக்கூடிய இந்த முகம். 2ஆம் இடம் தான் நம்ம பேசுகிற பேச்சு. 2ஆம் இடம் தான் கை நிறைய சம்பாதிச்ச வருமானம். 2ஆம் இடம் தான் நம்ம பார்க்குற கண்ணு. 2ஆம் இடம் தான் ஒரு குடும்ப ஒற்றுமை. 2ஆம் இடம் தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் சேகரித்து வச்சு குடும்ப அங்கீகாரம். இப்படி எல்லாமே 2ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு இந்த 2ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா அந்த முடக்கு தோஷத்தினால் அவங்க படக்கூடிய பாடு கொஞ்சமாக நெஞ்சமாக நினச்சி பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. இந்த முடக்கு தோஷத்தினால நம்மளுடைய கர்ம எவ்வளோ பாதிக்குது, நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால் வர முடியுமா நினச்சி பாருங்கள். அப்போ இந்த முடக்கு தோஷம் அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு மனிதன் பாடுபட்டும் கூட ஒரு கடனாளி ஆயிடுவார். வருமானம் வரும், சம்பாரித்து கையில் காசு வாங்கிட்டுமேங்கிறக்காக அந்த கடனை போய் கட்டிட்டு இருப்பார். அப்போ அந்த கர்மா விழுந்து அவரால் வெளியில் வர முடியாது. நம்ம முன்னோர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் அது நிவர்த்தி ஆகணும் அல்லவா. அப்போ இந்த கர்மாவிலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வருவீங்க? உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினை தோஷம் தானே. நம்மளுடைய முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு கடவுளுக்கு விளக்கு போடணும். அந்த 2ஆம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிட்டா அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாது. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த உலகத்தில் 2ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா அவங்களுக்குன்னு
இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்க ஜாதகத்தில் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் எந்த கோவிலுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் 1980 பிறந்திருப்பார், ஒருத்தர் 90 பிறந்திருப்பார், ஒருத்தர் 100 பிறந்திருப்பார், 2000 பிறந்திருப்பார், ஒருத்தர் 69 பிறந்திருப்பார். எல்லாத்துக்கும் ஒரே கோயில் வராது. அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் மட்டும் எந்த கோவிலுங்கிறத முதல் நம்ம கண்டுபிடிக்கணும். சாதாரண விஷயமா இன்றைக்கி நினச்ச கோயிலுக்கு எல்லாமே போகிறாங்க, எல்லா தெய்வம் போடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. போயிட்டு வந்தும் இன்னமும் எனக்கு கல்யாணம் நடக்கலைங்க, எனக்கு குழந்தை கிடைக்கல, எனக்கு கடன் தீரல, இப்படி எல்லாம் நிறையா சொல்கிறத நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம ஜோதிட அலுவலகத்தில் தான் நான் உட்கார்ந்துருக்கேன். அப்போது அப்படி இருக்கும்போது இந்த முடக்கு தோஷங்கிறது அந்த 2ஆம் பாவம் முடக்காக இருந்தால் முதல்ல உங்களுடைய ஜாதகத்துக்கு கர்மவினை கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணினாலும் அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியாது. இந்த முடக்கு தோஷம் வந்து திருமணத்தையும் கூட தடுத்து நிறுத்திடும். வருமானம் வரக்கூடிய வரும்படி தோஷம் நம்ம வாழ்க்கையில் பெருசாக எதுவுமே இருக்காது. அப்போது நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒன்று முன்னுக்கு வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அல்லவா? நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகணும்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போய்த்தானே தீரணும். அப்போ உங்கள் முன்னோர்களுடைய சாபத்தினால, நம்மளுடைய முற்பிறவி கர்மனால், 21 தலைமுறை சாபத்தினால, அது யாரோ உடைய ஊழ்வினை கர்மம் நம்ம ஜாதகத்தில் 2ஆம் பாவம் முடக்கு தோஷம் இருக்கும். அப்போ பிறப்பாலேயே இந்த ஜாதகத்தில் இருக்கும்போது வளர்ப்பால் இந்த ஜாதகம் பிறக்காது. பிறக்கும் போதே எழுத வச்சது. உங்களுடைய தலை எழுத்தை இறைவன் பிறக்கும் போதே எழுதி வச்சார். இந்த பிறக்கும் போதே எழுதி வச்சதுனால உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியாது. அப்போ அந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு. இதெல்லாம் தேட கிடைக்காத செல்வம். அந்த முடக்கு தோஷத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அந்த கோயிலை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அந்த கோயில் எங்கே இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது உங்கள் ஜாதகத்தில் தான் ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அல்லவா? இந்த உலகத்தில் 4000 கோயில் கட்டி வச்சுருக்காங்க. நம்மளது எந்த கோயில் நம்மளுக்கு தெரியணுமே. அப்போது அந்த முடக்கு தோஷத்தை நீக்கிட்டா உங்கள் தொழில் அசுர வளர்ச்சிக்கு வரும். இடம், வீடு, வாசல், சொத்து, சொகனை எல்லாமே தேடி வரும். யோகம்னு ஒரு மனிதனுக்கு இருந்துட்டா அந்த யோகம் ஆண்டவன் கொடுத்தானே ஆகணும். நம்மளோட வாழ்க்கையில் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லவா? ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போதே யோகம் இருக்குது. நம்ம செயற்கையால் யோகத்தை எந்த யோகத்தையும் உருவாக்க முடியாது. பிறக்கும் போதே அந்த யோகம் ஆண்டவன் சட்டியில் இருந்தால் தான் அகப்பிக்கு வரும். நம்ம சட்டியில் இருந்தால் அகப்பிக்கு எடுத்து நம்ம வட்டலில் போட்டு நம்ம சாப்பிட்லாங்கிற மாதிரி நம்மளுக்கு பிறக்கும் போதே அந்த யோகம் இருக்கணும். அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகத்தில் அந்த மனிதர் வந்து யோகத்தோடு வாழ முடியும். அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு சில கோயில்களும் அதற்குரிய ஆதிகால பரிகாரங்களும் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்டா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் வேணுமல்லவா? அப்போ அந்த 2ஆம் பாவம் முடக்குக்குன்னே கரெக்டான ஒரு பரிகாரத்தை நீங்கள் எடுத்து அந்த வாழ்க்கையை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஃபேஸ் உலகத்துக்கு தெரியும், உங்களுடைய பேச்சு அரங்கேற்றத்தில் இருக்கும், கல்வி சைன் ஆகணும். எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, கல்வி, பணம், பேச்சு, திறமை எல்லாமே 2ஆம் பாவம் தான். அது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கு அந்த 2ஆம் பாவம் முடக்கு தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும் அல்லவா? இருந்தால் தானே நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுற கஷ்டத்துக்கு இந்த கோயில்களுக்கெல்லாம் எதுக்காக அந்த காலத்தில் ஆண்டவன் உருவாக்குனாங்கன்னா, மனுஷங்கிட்ட போய் உங்கள் கஷ்டத்தை சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் கூட கேட்க மாட்டார். ஆனால் கோயிலில் போய் 2 மணி நேரம் உட்காந்து சாமி கிட்ட கேட்டாலும் சாமி கேட்டு உட்காந்துருக்கும். அதனால தான் மனுஷங்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக சாட்சிக்காரு காலில் விழுந்திருக்க சண்டைக்காரு காலையே விழுந்துருங்கன்னு நம்மளை உருவாக்குனது கடவுள். கடவுள்கிட்டையே போய் உங்கள் சங்கல்பத்தை வைங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா நினச்சிப்பார். உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த உருவாக்குனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேட கிடைக்காத செல்வம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் தெய்வ அனுகிரகத்தோட உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த முடக்கு தோஷம் 2ஆம் பாவம் முடக்கு தோஷத்துக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சி அதற்குரிய கோயிலுக்கு போயிட்டு அந்த சில விஷயங்கள் இருக்குது. 2ஆம் பாவத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு சில கோயில்களும்
வீட்டிலேயே நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய சில வழிமுறைகளும் சில மந்திர உச்சாரணங்களும் இருக்குது. இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களை நீங்களே சரி செய்து உங்கள் வாழ்க்கையை பயணத்தோடு சிறப்பாக கொண்டு போக முடியும். கண்டிப்பாக இதை செய்யுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு நல்லா இருப்பீங்கன்னு பாருங்கள். எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். ஒரு A4 சைஸு இந்த ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகம் ஆதிகால பரிகாரங்கள்னு சொல்லி 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே 2 நாளில் டோர் டெலிவரி கிடச்சிடும். அதுபோக நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம எப்போவுமே ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் வந்து 9655715555, 94495157 9361388202. இந்த 3 நம்பருமே ஆஃபீஸ் நம்பர் தான். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு கொடுப்பாங்க. மாதம் மாதம் விஸ்வாமுத்திர கோயிலுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்திர கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். மாதம் மாதம் அவங்களுக்கு பூஜை யாகமெல்லாம் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்து அவங்கள மனசார கூட்டிகிட்டு போகிறோம். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே இந்த கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா கடவுளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், அதாவது நாம் ஒரு கோயிலில் விளக்கு போடுறதுக்காக நிறைய பேர் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எனக்கு சரியாக தெரிய மாட்டேதுங்கிறாங்க. அது இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க. கடவுளோட ஆசீர்வாதம் அன்னைக்கே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.